பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனமானது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அங்கே தேவன் இப்படி வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. பிரியமானவர்களே, மிக அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இந்த வாக்குத்தத்தமானது பிதாவாகிய தேவன் யாக்கோபுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, யாக்கோபு தன்னுடைய சகோதரன் ஏசாவுக்கு பயந்து அவன் நடுங்கி தன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி அவன் திக்கி திணறி கொண்டிருக்கிற பொழுதுதான் என் தேவன் அவனுக்கு சொப்பனத்தில் வந்து பேசி கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இந்த வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, தன் தகப்பனிடத்தில் அவன் பொய் சொல்லி தன் சகோதரனுக்கு விரோதமாக அவன் குற்றம் செய்து அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இவன் எடுத்துக்கொண்டு அதற்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் இவன் எடுத்துக்கொண்டு, பிரியமானவர்களே, இப்பொழுது தான் செய்த தவறுக்காக அவன் பயந்து, தன் சகோதரனுக்காக பயந்து அவன் நடுங்கி ஓடுகிற பொழுதுதான், பிரியமானவர்களே, தேவன் அவனை சந்தித்து அவனிடத்தில் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னை பாதுகாப்பேன், அது மாத்திரமல்ல, உன்னை மறுபடியும் இதே தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருவேன், நான் உன்னோடு கூட இருந்து இப்பொழுது நான் நீ சொன்ன இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று மிக அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு பாருங்க. அவனை பலப்படுத்தும்படி, அவனை பலப்படுத்தும்படி, அவனை திடப்படுத்தும்படி, அவன் இருதயத்தில் இருக்கிற பயங்கள் நீங்கும்படி, அவனுக்கு ஒரு விசுவாசம் நம்பிக்கையும் உண்டாக்கும்படி தேவன் தொடர்ந்து அவனை பலப்படுத்தக்கூடிய இந்த 4 வார்த்தைகளை அவர் தெளிவாய் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யாக்கோபுக்கு தேவன் சொன்னபடியே அவர் செய்து முடித்தாரா? நிச்சயமாக பிரியமானவர்களே, தேவன் சொன்னபடியே அவனோடு கூட இருந்தார். பிரியமானவர்களே, அவனை பாதுகாத்தார். ஏசாவின் கையில் இருந்தும், பிரியமானவர்களே, அவனுடைய மாமனார் லாபானின் கைகளில் இருந்தும் அவனை விடுதலையாக்கினார். எல்லாவற்றிலும் தேவன் யாக்கோபோடு கூட இருந்தார், அவனை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, அவன் 2 பரிவாரங்களை அவன் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, அநேக லாபங்களை அவன் சம்பாதித்துக் கொள்ளத்தக்கதாக, தனக்கென்று ஒரு கூட்டத்தை அவன் ஏற்படுத்தத்தக்கதாக அவனை பலுகி பெருக பண்ணினார். பிரியமானவர்களே, அவனை ஆசீர்வதித்து அவனோடு கூட இருந்து அவர் தாம் சொன்னபடியே மறுபடியும் அந்த தேசத்துக்கு அழைத்து வந்தார். எந்த இடத்தில் அவன் பயந்து நடுங்கி ஓடினானோ, யாரை கண்டு பயந்து நடுங்கி ஓடினானோ, அதே இடத்துக்கு திரும்பவும் தேவன் அவனை அழைத்து வந்தார். இதுதான் விசேஷமான, இதுதான் விசேஷித்தது. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 31:3 கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். எந்த இடத்திலிருந்து நீ பயந்து ஓடி வந்தியோ உன் தேசத்தை விட்டு, அதே இடத்துக்கு நீ திரும்ப போ. இப்பொழுது நீ ஆசீர்வாதம் உள்ளவனாய் ஒரு பெரும் கூட்டமாய் நீ செல்கிறாய் என்று தேவன் அவனுக்கு சொன்னதை செய்து முடித்தார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள் பிரியமானவர்களே, அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிப்பாராம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட இந்த மாதத்தில் என் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை அவர் தருவார் என்று சொன்னால், நிச்சயமாகவே நீங்கள் பலப்படுங்கள், திடப்படுங்கள், தைரியப்படுங்கள். பிரியமானவர்களை, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆண்டவர் உங்களுக்கு என்று வாக்கு பண்ணுகிறார். முதலாவது தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். தேவன் ஒருவன் பட்சத்தில் இருந்தால் அவனுக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்யும்படி அவர் உங்களை சூழ்ந்து கொள்ளுவாராம். வேத வசனம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார். பிரியமானவர்களே, உங்களை கண்மணி போல பாதுகாக்க மாட்டேன், உன்னோடு கூடவே இருப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னோடு கூடவே இருப்பேன். தேவன் ஒருவன் பட்சத்தில் இருந்தால் அவன் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். தேவன் ஒருவன் பட்சத்தில் இருந்தால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
பிரியமானவர்களே, இந்த மாதத்துல இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் செழிக்கும். உங்கள் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும், மேன்மை உண்டாகும். பிரியமானவர்களே, அவமானப்பட்ட போன இடத்துல என் தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். அவர் உங்களோடு கூட இருக்கிற பொழுது ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும், நன்மைகள் உங்களை தேடி வரும். பிரியமானவர்களே, பொல்லாப்பும் இருளும் இருளும் பிசாசின் கிரியைகளும் மனுஷிக தந்திரங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடி போகும். ஏனென்றால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நினைத்தாலும் அது அவர்களுக்கு வாய்க்காது, பலிக்கவே பலிக்காது. உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. காரணம், தேவன் உன்னோடு கூட இருக்கிற அப்படின்னாலே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அவர் மிக அற்புதமாக வாக்கு பண்ணினார். அவருக்கு மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவர்களுக்கு மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நமக்கு சொன்னார் இந்த வாக்கு தத்தத்தை. பிரியமானவர்களே, மத்தேயு 28:20 சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு வரையும் கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களோடு கூடவே இருப்பேன். இதுதான் தேவன் கொடுக்கிற முதல் வாக்கு தத்தம். பாருங்க, நான் உன்னோடு கூடவே இருப்பேன். கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், நான் உங்களோடு கூடவே இருப்பேன். நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் என்று யோவான் 14:18 பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் தம்முடைய சீஷர்களிடத்துல, நீங்கள் தைரியமாக இருங்கள், உங்களை பலப்படுத்தும்படிக்கு என் ஆவியை நான் உங்களுக்கு அனுப்புவேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். அவர் உங்களுக்காக சகலவற்றையும் கற்றுத் தருவார், உங்களோடு கூட இருப்பார். வெள்ளம் போல சத்துருக்குள் வந்தாலும் உங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுவார், சகலவற்றையும் உங்களுக்கு கற்றுத் தருவார். பிரியமானவர்களே, எவ்வளவு அற்புதமான வாக்குத்தத்தத்தை கிறிஸ்து இயேசு கொடுத்தார் பாருங்க. நான் உங்களை திக்கற்றவளாய் விட, நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்க கூடவே இருப்பார். என் இயேசு சொல்லுங்க, நான் உன்னோடு கூடவே இருப்பேன். அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியர் பட்டணத்துல அவன் பிரசங்கிக்கிற பொழுது அங்கே அவனுக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் நடக்கிறது. அவனை கொலை செய்யும்படி திட்டம் போடுகிறான். அவனுக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் நடந்தாலும் அவனை கொலை செய்யும்படிக்கு, அவனை கொண்டு போடும்படிக்கு, அவனை பட்டணத்துக்கு வெளியே வீசும்படிக்கு பல திட்டங்கள் அங்கே வகுத்தாலும் ஆண்டவராக இயேசு அங்க என்ன சொன்னாரு தெரியுமா? பவுலிடத்திலே, நீ பயப்படாதே, நீ பயப்படாமல் பேசு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருந்து நான் உன்னை காத்து வழி நடத்துவேன். அப்போஸ்தலர் 18:9-10 எடுத்து வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நீ மௌனமாயிராதே, நீ தைரியமாய் பேசு, ஒரு தீங்கு உனக்கு வராதபடிக்கு நான் உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் அங்கு வாக்கு பண்ணினார். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். முதலாவது. இரண்டாவது பிரியமானவர்களே, அவர் உங்களை காத்து கொள்ளுவார். இரண்டாவது பிரியமானவர்களே, இங்கே தேவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, நான் உங்களை காத்துக் கொள்வேன், உங்களை காத்துக் கொள்வேன், உங்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவரே நமக்கு அக்கினி மதிலா சூழ்ந்திருப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா 29:14 கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, 2 தெசலோனிக்கேயர் 3:3 பவுல் சொல்லுகிறார், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி அவர் பாதுகாப்பார். பிரியமானவர்களே, எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பார். இரண்டாவது, தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தையை, நான் உங்களை பாதுகாப்பேன், உங்களை காத்துக் கொள்ளுவேன், எல்லா சூழ்நிலையிலும் உங்களை காத்துக் கொள்ளுவேன். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் சொந்த இடத்தை விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போயிருக்கலாம், யாரோ ஒருவரை நம்பி நீங்க போயிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை யாரோ ஒருத்தரை நம்பி செயல்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். இப்பொழுது அவர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம், உங்களை ஏமாற்றி இருக்கலாம். பிரியமானவர்களை, உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், உன்னை நான் அழைத்திருக்கிறேன், உன்னை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன், நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை காத்துக் கொள்ளுவேன். எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு பொல்லாப்பும் நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்கள் மேல் வராதபடிக்கு என் தேவன் உங்களை தம்முடைய கரத்தால் அவர் பாதுகாப்பார். உங்களை சுற்றிலும் அக்கினி மதில் சுவரை அவர் எழுப்பார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் அவர் பாதுகாப்பார். பிரியமானவர்களை, தைரியமாக இந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை பாதுகாப்பேன். என் ஆண்டவராக இயேசு இரண்டாவது சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களை காத்து வழி நடத்துவேன், உங்களை பாதுகாப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கள் கூட இருந்த பொழுது எல்லா தீங்கிலும், இவர்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லாவற்றிலும் இயேசு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்தார். இப்பொழுது கிறிஸ்து இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும். இந்த நேரத்தில் பாருங்க, மிக அற்புதமான ஒரு ஜெபத்தை பிதாவிடத்திலே தேவன் வேண்டிக் கொள்கிறார். யாருக்காக? தம்முடைய சீஷர்களுக்காக, தம்முடைய அப்போஸ்தலர்களுக்காக, தான் தெரிந்து கொண்ட தம்முடைய ஊழியக்காரர்களுக்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக. பிரியமானவர்களே, தன்னை விசுவாசிக்கிற ஜனங்களுக்காக. இங்கே கர்த்தர் மிக அற்புதமாக சொல்லுகிறார்,
யோவான் 17:15 இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் இப்படி வேண்டிக் கொள்ளுகிறார், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று பாதுகாக்கும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய விருப்பம் என்ன பாருங்க. பிதாவிடத்தில் என்ன வேண்டிக் கொள்ளுகிறாராம்? பிரியமானவர்களை, உங்களை காக்கும்படிக்கு, நீங்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்பது என் ஆண்டவருக்கு மிக மிக விருப்பம். பிரியமானவர்களே, உங்கள் பாதுகாப்பு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மிக மிக விருப்பம். ஆக உங்கள் பாதுகாப்பை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள். எந்த இடத்தில் எந்த சூழலில் இருந்தாலும் என் கர்த்தருடைய கரம் உங்களை சூழ்ந்து இருக்கிறது, உங்களை சுற்றி இருக்கிறது. என் இயேசு அவர் எப்பொழுது உங்களுக்காக பரிந்து பேசுகிறவரா, உங்களுக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறார். என்ன வேண்டிக் கொண்டு இருக்கிறார்? உங்களை பாதுகாக்கும்படிக்கு, உங்களை பாதுகாக்கும்படிக்கு. 4வது, அவர் திரும்ப வர பண்ணுவேன் என்று சொன்னார். நான் ஆரம்பத்தில் சொன்ன, எந்த தேசத்தை விட்டு நீங்கள் வேறு தேசத்துக்கு போனீர்களோ, எந்த இடத்தை விட்டு எந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போனீர்களோ, எந்த பிரச்சனைனாலும் சொந்த இடத்தை விட்டு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருந்ததோ, சொந்த வீடை விட்டு நீங்க வெளியே போக வேண்டியிருந்ததோ, சொந்த தேசத்தை விட்டு நீங்க வெளியில போக வேண்டியிருந்ததோ, பிரியமானவர்களே, அதே தேசத்துக்கு, அதே வீட்டுக்கு, அதே மனுஷர்கள் மத்தியிலே என் ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவார். எப்படி வர பண்ணுவார்? உங்களை செழிப்போடு வர பண்ணுவார். உங்களை பலவான்களாக மாற்றி கொண்டு வருவார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அநேக செல்வங்களினாலும் செழிப்பினாலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மீண்டும் எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போனீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்பட்டு நின்றீர்களோ, அதே இடத்துக்கு என் ஆண்டவர் திரும்பவும் உங்களை அவரே அழைத்து வருவார். ஆக உங்கள் கவலைகள், கஷ்டங்கள், சோறு, மன பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் அவருடைய சமூகத்தில் இறக்கி வையுங்கள். பிரியமானவர்களே, கடைசியாக கர்த்தர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, இதுதான் மிக முக்கியமானது. பாருங்க, இந்த சொன்ன இந்த 3 வாக்குத்தத்தங்களையும், இந்த 3 வார்த்தைகளையும் நான் நிறைவேற்றுவேன். அது எப்படி நிறைவேற்றுவேன்? உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாத்து, பிரியமானவர்களே, உன்னை திரும்ப உன் இடத்துக்கு வர செய்து, திரும்ப உன்னை பலப்படுத்தி, பிரியமானவர்களே, நான் சொன்னதை செய்யும் அளவும் என்று சொல்லுகிறார். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வாக்கு பண்ணினவர் அவர் செய்யாமல் இருப்பாரோ? பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு ஒருபோதும் மாறாது. பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை ஒருபோதும் வீணாய் மண்ணில் விழுந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தாம் வாயிலிருந்து சொன்ன வார்த்தை அது புறப்பட்டு சென்று அதை நிறைவேற்றியே அவரிடத்தில் திரும்ப வருகிறதா. பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் இதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. பிரியமானவர்களே, பிலிப்பியர் 1:5 பவுல் சொல்லுகிறார், உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை முற்று முடிய நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புங்கள். பிரியமானவர்களே, முற்று முடிய நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரா? ரோமர் எழுதின நிருபம் 4:21 பவுல் இப்படி எழுதுகிறார். ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற பொழுது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அதை விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தினானாம். தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்தில் இன்னும் வல்லவனானான் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, முழு நிச்சயமாய் அவர் செய்வார் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் நன்கு அறிவீர்கள், முதிர் வயதிலும் கற்பம் செத்து போன சூழ்நிலும், அதாவது சாராவுடைய கற்பம் செத்து போயிற்று இல்லையா? ஆபிரகாமுடைய மாம்சம் பலவீனமாகி போய்விட்டது. ஆனாலும் இந்த சூழ்நிலையில கூட ஹல்லேலூயா, அவன் விசுவாசித்தான். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் அவன் நம்பிக்கையா இருந்தான். அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தின் மேல், வார்த்தையின் மேல் அவன் நம்பிக்கையா இருந்தான். பிரியமானவர்களே, தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவன் முழு நிச்சயமாய் அதை விசுவாசித்து நம்பி நின்றபடினாலே என் தேவன் அதை செய்து முடித்தார். உங்க வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை நீங்கள் இருதயத்தில் வைத்துக் கொண்டு விசுவாசத்தோடு அதை அறிக்கை பண்ணி நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இருதயத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு அதை அறிக்கை பண்ணுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். பிரியமானவர்களே, என் தேவன் உங்களை கடைசி வரைக்கும் மிக அற்புதமாய் நடத்துவார். உங்களை சாட்சியாய் நிறுத்துவது நிச்சயம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசியுங்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை செய்து முடிக்க வல்லவர். அதை செய்து முடிக்கும் வரைக்கும் நான் அவரை கைவிடேன், நான் அவரை அமர்ந்திருக்க விட மாட்டேன் என்று சொல்லுங்க. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு ஜெபித்தது போல இல்லையா, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன்,
நீங்க சொல்லி பாருங்க, ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீரே, இந்த வாக்குத்தத்தத்தை நீர் செய்து முடிக்கும் வரைக்கும் நான் உம்மை விட மாட்டேன், நான் உம்மை விட மாட்டேன். ஹல்லேலூயா. நீர் வாக்கில் வல்லவர், நீர் சொன்னதை செய்து முடிக்கிறவர், வாக்கினால் சொல்லுவதை கரத்தினால் செய்து முடிக்கிற தேவன் என்பதை நான் முழு நிச்சயமாய் ஆபிரகாம் விசுவாசித்தது போல நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசு வாக்கு கொடுத்தது போல் அவர் செய்து முடித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எப்படி தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு அவர் வாக்கு பண்ணினது போல மேல் வீட்டு அறையில தேவ ஆவியை ஊற்றினாரோ அதுபோல என் வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய பலத்தை கொடுப்பார், என்னை வழி நடத்துவார், அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது தன் சொந்த குமாரனையே அவர் கொடுப்பார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை ஆழமாய் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே 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 நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை மறுரூபப்படும். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள், இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளுவீர்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் தனியா இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் தனிமையாக இல்லை. என் தேவன் உங்களுக்காக வழக்காடுகிறார். உங்களுக்காக அவர் நீதி செய்ய அவர் இறங்கி வந்திருக்கிறார். உங்களுக்காக அவர் வழக்காடி ஹல்லேலூயா அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர் உங்களோடு கூட இருந்து சத்துருக்களிடத்தில் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஜெயத்தை வாங்கி தருவார். நிச்சயமாகவே உங்களை மீட்டு ரட்சிக்கும்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாராம். அவர் மீட்பர், அவர் ரட்சகர், அவர் விடுதலை நாயகன். உங்களை மீட்டுக் கொள்வது அதி நிச்சயம். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இருதயத்தில் விசுவாசியுங்கள், உங்கள் வாயில் அறிக்கை பண்ணுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை காண்பீர்கள் என்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசத்தோடு நான் உங்களை பார்த்து இந்த வாக்குத்தத்தத்தை பேசுகிறேன். கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு இருதயத்தில் எழுதிக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே அற்புதத்தை காண்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.